கர்த்தருடைய வார்த்தை நிரப்புவோம். நீதிமொழிகள் 23:18 நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நல்ல எதிர்காலம் உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. திரும்ப சொல்கிறேன், எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ, எந்த தேவைக்காக வந்திருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்த்து வந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக, ஜெயமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக முடியும். தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபர் யாரென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை எந்த அளவுக்கு, இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு பெருத்த லாபம் நம்முடைய வாழ்வில் வருவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை பேசுவோம். யோவான் புஸ்தகம் 1:27 யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், சேர்ந்து படிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சாபங்கள், பல்வேறு விதமான இன்னல்கள், உபத்திரவங்கள், இதெல்லாம் பாருங்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக நிரம்பி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா வீட்டுக்கு வாசப்படுன்ற மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் உருவாவதை பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் யார், என்னன்னு பார்த்தா, ஆதாம் செய்த பாவம். முதல் மனிதனாகிய நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு பாவம், முன்னோர் செய்த பாவம், ஆதாம் செய்த பாவம். அது பாவம் மட்டுமல்ல, அவனுடைய மீறுதல். இது நிமித்தமாக இந்த முழு உலகமும் பார்த்திங்கன்னா ஆதாமின் வித்தினால் இந்த உலகம் பிறந்ததுனால, மனுக்குலம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆதாமுடைய வித்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால, பாவத்தினால இன்றைக்கி மனிதன் பல்வேறு விதமான தீமைகளை இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டு வருகின்றான். சொல்ல முடியாத துன்பம், கஷ்டம், வேதனை, பாடுகள், இவை எல்லாவற்றையுமே இந்த உலகத்தில் மனிதன் அனுபவித்து கொண்டே வருகின்றான். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பிரச்சனையில்தான் விலகி ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால், இந்த தீமையிலிருந்து விடுதலையாகி வாழ வேண்டும் என்றால், முதலாவது அவர்கள் பாவம் அவர்களை விட்டு நீங்க வேண்டும். அவங்க பாவம் அகன்றால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்களால் சுதந்திரிக்க முடியும். பாவ மன்னிப்பு அப்பொழுதுதான் உண்டாக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ ரத்தம் சிந்துதல் உண்டாக வேண்டும். இன்னொரு வசனம் போடப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த மனுஷன்ட்டையுமே பரிசுத்த ரத்தம் இல்லை. ஏனென்றால் எல்லாமே ஆதாமின் வித்திலிருந்து பிறந்தனால, கரப்டான அந்த பிளட் அதன் வழியாக பிறந்ததுனால எல்லாருமே இந்த உலகத்தில் பாவிகளாக தான் இருந்தாங்க. பைபிளில் தான் பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லும்போது, நீதிமான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்றெல்லாம் பவுல் ரோமர் 3 இதில் பேசுகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் யார்கிட்டையும் பரிசுத்தம் இல்லை, எல்லாருமே பாவம். அந்த எல்லா வாழ்க்கையிலையுமே பாவம் என்ற ஒரு காரியம் இருக்கிறத பார்க்கணும். எந்த மனுஷன்ட்டையும் பரிசுத்தம் என்ற ஒன்று இல்லை. பரிசுத்த ரத்தம் ஒரே ஒருத்தர் தான் இருக்குது. அவர் பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் பரிசுத்த இரத்தத்தோடு பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் புருஷ வித்து இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தவர். கன்னி மரியாளிடத்தில் பிறந்தவர், கன்னி பெண்ணிடத்திலே பிறந்தவர். ஆகதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய ரத்தம். இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பாருங்கள், தேவன்கிட்ட வருவதற்கு இந்த ரத்தத்தின் மூலமாக தான் தேவன்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. தேவன் அன்றைக்கு ஒரு வழிகளை காமிக்க ஆரம்பித்தார். தேவன் பாருங்கள், மனுஷன் பாவம் செய்ததுனால் தேவனை விட்டு விலகி போக ஆரம்பித்தான். தேவனு திட்டம் என்ன, எப்படியாவது மனுஷன் அவர் திரும்ப இறங்கி வராரு பாருங்க.
நம்ம வந்து பழைய ஏற்பாட்டின் கடவுளை ரொம்ப கொடூரமாக காமிச்சுட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் கடவுள் ரொம்ப கொடூரமான ஒரு, புதிய ஏற்பாட்டில் அப்படியே மாறிட்டாருன்னுவாங்க. இல்லைங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே தேவனுடைய அன்பை நாம் பார்க்க முடியும். மனுஷன் பாவம் செஞ்சு போனால் கூட இவர் தேடி வராரு பாருங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஒரு வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா 2 பேருமே இந்த பக்கம் முயற்சிக்குவோம், அந்த பக்கம் 2 பேரும் 2 டைரக்ஷன் திரும்பிடுவாங்க. ஆனால் இவர் பாருங்க, பிரச்சனை ஏற்பட்டு மனுஷன் திரும்பி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான், இவர் தேடி வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, என்ன பண்ணுறன்ற மாதிரி அவர் வராரு பாருங்க. அன்பை அங்கேயே காமிக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, முழு இவன் மூலமாக முழு மனுவருக்குமே தேவனை விட்டு பிரிகின்ற ஒரு நிலைமை வந்து விட்டது. அவர் சொன்னார்ல, இந்த மரத்திற்கு நீங்கள் சாப்பிட்றனால சாகவே சாவாயின்னு சொன்னார். அதே மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய பிரிவு, மரணம் ஏற்பட்டது. தேவனை விட்டு பிரிந்தான். ஆனால் தேவன் அவனை விட்டு பிரியல. அவன்கிட்ட வரணும், அவன்கிட்ட பழகணும், பேசணும், உறவாடணும், ஐக்கியம் கொள்ளணும், திரும்ப திரும்ப வராரு. ஆதாம்கிட்ட ஒரு பெரிய ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணுறாரு. ஒரு மிருகத்தை எடுத்து அதனுடைய தோல் உடையை உண்டு பண்ணி ஆதாமை கொடுத்து, இந்த இரத்தத்தின் மூலமாக தான் நான் உன்கிட்ட வருவேன் என்பதை காமிக்கிறார். ஆகவே தான் ஆதாமின் மூலமாக கற்றுக்கொண்ட பிற்கால சந்ததி எல்லாமே இரத்தத்தின் மூலமாக தேவன்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. ஆபேலின் காணிக்கை, முதல் காணிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த இரத்தத்தை குறித்த உணர்வுள்ள ஒரு காணிக்கையாக இருந்ததுனால தேவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் என்றெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இரத்தத்தை குறித்த உணர்வு வர ஆரம்பித்தது. காலகாலமாக மக்கள் எப்படி தேவன்கிட்ட ஒன்று சேர்ந்தாங்க பாருங்கள். தேவன் மக்களோடு உறவாட வேண்டும் என்பதற்காக இந்த பிரமாணத்தை உருவாக்கி இரத்தத்தினால் அவங்கள்ட்ட வர வச்சார். அவங்க பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பலிகள் செலுத்தினாங்க. பலிகள் செலுத்தி அவங்களுடைய பாவம் மூடப்பட்டது. திரும்ப தேவன் அவங்களோட வந்து பேச ஆரம்பித்தார். திரும்ப பாவம் செஞ்சாங்க. திரும்ப ஆடு ஒரு அடிக்கப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்பட்டது. திரும்ப தேவன் வந்து அவரோடு உறவாட ஆரம்பித்தார். பாருங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆடு, காளை, கன்றுக்குட்டிகளை இவைகளை அடித்து ரத்தத்தை சிந்தி தேவன்கிட்ட சேர ஆரம்பித்தாங்க. அந்த பழக்கம் பாருங்கள் இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வந்து. அப்போ அன்றைக்கு மக்கள் எப்படி தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கூட தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, மனிதர்களுடைய பாவத்தை தற்காலிகமாக டெம்பரரியாக அவங்கள மன்னித்தது. பர்மனெண்ட்டாக கிடையாது. வந்து பாவத்தை முழுவதுமாக நிவர்த்தி செய்ய முடியவில்லை அந்த இரத்தங்கள். பாவம் மூடப்பட்டது. ஆனாலும் தேவன் அதை வந்து கணக்கில் எடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாகவே பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணார். யோசிச்சு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பஸ்காவை ஆச்சரித்து வெளியே வராங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது 40 வருடங்களாக அவங்க ட்ரெஸ்ஸு கூட பழசாகலையா, பாதரட்சை பீந்து போகல. நானும் கற்பனை பண்ணிப்பாங்க, எப்படிப்பா இது, வருஷத்துக்கு நம்ம 2 செருப்பாவது வாங்க வேண்டிய நிலைமை உருவாகுது. போட்டு அடியில் தேஞ்சு போயிடுது. நடந்து அடியில் தேஞ்சு போயிடும். ஆனால் அந்த மனிதர்கள் 40 வருஷம் ட்ரெஸ்ஸு, நீங்கள் பாருங்கள், ட்ரெஸ்ஸு துவைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெண்களை கேட்டால் தெரியும் பாருங்க எவ்வளோ சிரமம்னு சொல்லி. அவங்கள கேட்டால் தெரியும். நீங்கள் பாஸ்டர் நாங்களும் தான் துவைக்கிறோம். ஆமாம், உங்களை கேட்டால் தெரியும் எவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. பைபிளில் இப்போ 40 வருஷம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கனம் பண்ணி மதித்து மரியாதை கொடுத்ததுனால் தேவன் அது நிமித்தமாக அவங்கள ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், பராமரித்தார், எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் நிரந்தரமான பாவ நிவிருத்தி செய்யப்படவில்லை. இந்த ஆடு மாடுகளின் ரத்தம், கன்றுக்குட்டிகளின் ரத்தம் நிரந்தரமான தீர்வை மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த பலிகள் எல்லாமே எதை காண்பித்தது என்றால், ஒரு நாள் நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டாக்குவதற்கு ஒருத்தர் வராரு. இவர் வராருன்றது இப்போ மட்டுமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, வெளிப்படுத்தல் எழுதி வைக்கிற உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, இதெல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வருகை, இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு வரப்போறார் என்பதை காண்பித்து கொண்டிருந்தது. சொன்னிச்சு இதெல்லாம், இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம், மிருகத்தின் ரத்தம் சொன்னிச்சு, இப்பா இதெல்லாம் டெம்பரரி, இது தற்காலிகமான தீர்வு. ஆனால் உனக்கு நிரந்தர தீர்வை உண்டு பண்ணுவதற்காக ஒருத்தர் வரப்போறார் என்பதை காண்பித்தது. அது சொன்னிச்சு, நான் நிழல், பின்னாடி வரப்போவது நிஜம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நிஜம். அதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது இயேசுவை யோவான் ஸ்நானன் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் ஆட்டுக்குட்டி. பாருங்க, ஒரு பெரிய ஒரு மனுஷன் அந்த நாட்களில், பெரிய பிரசங்கியார். அவர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக காமிப்பார்னு இப்போ எல்லாம் மக்கள் எதிர்பார்த்துருந்தா, இவர் வித்தியாசமாக பேசுகிறார். பாருங்கள், இவர் என்ன பேசுகிறணும், உங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, இவர் யார் தெரியுமா? இந்த சாஸ்திரிகளாம் வந்து கேட்டாங்க பாருங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டார் பாருங்க. அந்த ராஜா இதோ அந்த ராஜா, இதோ இந்த சமாதானத்தின் ராஜா என்று அப்படி அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
இதோ தேவன் மனிதனாக அவதரித்தார் என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் அதெல்லாம் இந்த மனுஷன் சொல்லாமல் இந்த பாஸ்டர் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வித்தியாசமான காரியம் சொல்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக பேசுகிறார். மக்கள் வேற கருத்து. ராஜா வரும்னு எதிர்பார்த்தா இவர் நிறையா ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு சிங்கம் வருதுன்னு சொன்னால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இவர் பேசுகிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சொல்கிறாரு, இவர் தான் ஐயா மெய்யான பலி. இவ்வளவு நாள் நீ ஒரு ஆட்டையும் கன்றுக்குட்டியும் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பலி தற்காலிகமானது, அது டெம்பரவரி. ஆனால் நிஜமான ஒரு பலி, நிரந்தர பலி இவர் தான். மனுவிற்கத்திற்காக மனிதர்களுடைய எல்லா பாவத்தை தீர்க்கும்படியாக சிலுவையிலே பலியிட போகின்ற ஒரு பலியான ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை எடுத்து காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது போலவே ஒரு ஆடு எப்படி அடிக்கப்பட்டதோ அதே போலவே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்தப்பட்டதின் விளைவாக உலகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, ஒட்டுமொத்த உலகத்துக்கே. ஆமென். கவனிங்க, ஒரு ஆட்டுடைய மிருகத்தினுடைய ரத்தம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தினுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அது போதுமானதாக இருந்துச்சு. வேறு யாருக்கும் இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும் இல்லைப்பா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் ஆட்டுவோம் பாவத்தை மட்டும் இல்லை, உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவன் ஆட்டுக்குட்டி. ஆமென். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடுமானால் தனி மனிதர்களாகி நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாதா? நிச்சயம் கூடும், நிச்சயமாக முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்முடைய பாவமும் நீக்கப்பட்டிருக்கிறது, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் நீக்கி பரிசுத்தமாக்கப்பட்டு தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அது நிமித்தமாக வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், தரித்திரம், நோய்கள், இன்னல்கள் எல்லாமே மறைந்து போகின்றது, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகிறது. இதை தான் வேதம் என்ன சொல்கிறது என்றால் ரட்சிப்பு. சொல்ல ரட்சிப்பு. ஆமென். என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நடக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்வில் உண்டாகிற காரியம் ரட்சிப்பு. அதுதான் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் நல்வாழ்வுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இப்போ கர்த்தருடைய இரத்தத்தை விசுவாசியுங்கள், அதன் மூலமாக வாழ்வு உண்டு. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதை பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு. ஆகதான் அழைப்பு கொடுக்குறோம், வாங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இதோ வாசற்படி என்று தட்டுகிற சத்தத்தை கேட்டு அவன் திறந்தால், கதவை திறந்தால் அவனிடத்தில் அவன் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சொல்கிறேன், நான் உள்ளே வந்தேன்னா நானே உனக்கு சாப்பாடு போடுவேன் என்றார். நம்ம இயேசு வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் உள்ளே அவருக்கு இடத்த கொடுத்து பாருங்க. அவர் உள்ளே வந்தாருன்னு நீங்கள் கூப்பிடும்போது நிறைய நேரத்தில் விருந்தாளிங்க வந்தாலும் நமக்கு பெரிய தொல்லையாக இருக்கும். ஐயோ கெஸ்ட் வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது? நம்மளாக இருந்தால் சாம்பார்லேயே முடிச்சிடலாம், கெஸ்ட்டு வந்துட்டா சிக்கனை மட்டனை மீனை எடுக்கணுமே, அது பண்ணணுமே, இதை பண்ணணுமே. நம்மளாக இருந்தால் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கஞ்சாவது ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். இவங்க வந்தால் ஏதாவது பண்ணணுமே நம்ம நினைப்போம். இந்த கெஸ்ட்டு உள்ளே வராரு, உள்ளே வந்தனுமே நீங்கள் அவருக்கு மேஜையில் உட்கார்ற மாதிரி தெரியும், நீங்கள் அவருக்கு சாப்பாடு போடுற மாதிரி சீன் போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அவர் சாப்பாடு போடுற சூழ்நிலை உருவாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். சொல்ல நல்ல வாழ்க்கை, சொல்ல நல்ல வாழ்வை வைத்திருக்கிறார். ஆமென். போன வாரம் சொன்ன நல்வாழ்வு, நல்ல வாழ்க்கை. இதுக்காக தான் நம்ம சிருஷ்டித்தார் என்பதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அவர் வேதம் சொல்கின்றது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த வசனம் சொல்கின்றது, நிச்சயமாகவே நல்ல எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, நிச்சயமாகவே நல்ல எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறது. ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம்னா ஒரு சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வெறுமையாக இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, தோல்வி நிறைந்ததாக இருந்தது. ஆனால்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்ற வேண்டுகிறார் என்று விரும்புகிறார் என்று தேவன் தெரியுமா? ஆச்சரியமாக சீருள்ள ஒரு வாழ்வாக, நிறைவுள்ள ஒரு வாழ்வாக, நல்ல வாழ்க்கையாக, ஒளி நிறைந்த ஒரு வாழ்வாக, வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வாக, மகிமையுள்ள ஒரு வாழ்வாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதற்கான பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சாதாரணமான திட்டம் கிடையாது, 5 ஆண்டு திட்டம் கிடையாது, வாழ்வாண்டு திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கவர்மெண்ட் வந்துச்சுன்னா 5 ஆண்டு திட்டம் போடுவாங்க. 5 ஆண்டு திட்டத்துலேயும் 5 ஆண்டில் என்னென்ன நிறைவேற்ற போகிறன்றது லாஸ்ட்டில் பெண்டிங் வைப்பாங்க. பெண்டிங் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த ஆட்சிக்கு நாங்கள் வந்தாலும் திரும்ப அதை பண்ணுறோன்னுவாங்க. ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் கடைசியில் பெண்டிங் வைப்பாங்க. எவ்வளோ பேர் வர இது பண்ணுறா அது பண்ணுறோன்னுவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் செய்த ஒரு உண்மை உள்ளவர். அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் ஏதோ கொஞ்ச நாள் தருவார், 5 வருஷம் தருவார், பிற்பாடு பிடிச்சி வச்சுக்குவார், திரும்ப இன்னொரு 5 வருஷம் கழித்து கொடுக்குற அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆகதான் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு சீருள்ள ஒரு வாழ்வாக தேவன் மாற்றுகிறார். ரட்சிப்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற உயர்வு. சொல்லுங்கள், உயர்வு. நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட போது நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ரட்சிப்பை பற்றி தான் பேச போகிறேன். அந்த ரட்சிப்பு என்று சொன்னால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எடுத்து விடுதலை மட்டும் கிடையாது. அது தேவன் நம்முடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தேவன் செய்த ஒரு மாபெரும் திட்டம். பாவம் மனிதனை வீழ்த்தி ஒரு புழுதி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவனை தள்ளிவிட்டது. ஆனால் தேவன் நம்ம ரட்சிக்கும் போது நடந்த ஒரு விஷயம் தெரியுங்களா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி நம்ம வாழ்வு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அப்படி தான் புழுதி குப்பை இப்படி தான் நடந்துச்சு. ரட்சிப்பின் போது நடந்த ஒரு காரியம் பாருங்கள். அதில் சொல்கிறார், அதிலிருந்து தூக்கி உன்னை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பாருங்கள். ரட்சிப்பும் போது கீழேருந்து தூக்கி டொப்புன்னு போகிறவர் கிடையாது. ரட்சிப்பில் நடந்த ஒரு காரியம் என்னென்னா, அவனை தூக்கி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. ரட்சிப்பு என்பது தேவன் அவருடைய மக்களுக்கு, விசுவாசிக்கிற மக்களுக்கு கொடுக்கின்ற உயர்வு. சொல்லுங்கள், உயர்வு. இந்த உயர்வை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். படிப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் படிங்க பார்க்கலாம். 89 போங்க, 19-20 வசனம் படிங்க. 89 சங்கீதம் 89 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். போதும். தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்து அவனை ரட்சித்தேன். ஆமென். பாருங்க, ரட்சித்தார், மீட்டார். எதற்காக? ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்துவதற்காக. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை உயர்த்த வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது தேவ திட்டம் அல்ல, உபத்திரத்தை கொடுப்பது தேவ திட்டம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியா உனக்கு பிரச்சனை காத்திருக்குதுன்னு வாங்க. பாருங்கள், ஞானஸ்தானம் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் ஞானஸ்தானம் எடுத்தேன். 10வது படித்து முடித்து அந்த லீவில் இருக்கிறப்ப ஞானஸ்தானம் எடுத்தோம் பாருங்கள். அப்போ சொன்னாங்க, தம்பி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பிற்பாடு தான்ப்பா அவருக்கு விசுவாசம் அவரை சோதிக்கணும்னு பிளான் பண்ணி பயங்கரமான காரியத்தெல்லாம் வச்சான். உனக்கும் இனிமேல் தான்ப்பா இருக்குது ஆட்டம் ஆரம்பம்னாங்க. அவங்க சொன்ன ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆட்டம், உபத்திரவத்தின் ஆட்டம், பாடுகளின் ஆட்டம். ஆனால் பிற்பாடு தான் நான் வேதாகம கல்லூரிக்கு போய் இதெல்லாம் கேட்கும்போது தான் புரியுது, நம்ம ஆட்டம் அந்த ஆட்டம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வெற்றியின் ஆட்டம், ஜெயத்தின் ஆட்டம், சுகத்தின் ஆட்டம், நல்வாழ்வின் ஆட்டம். ஆமென். புரிஞ்சுக்கிங்க. இயேசு ஏற்றுக்கொண்ட போய் உபத்திரம் தான் வரும். நிறைய மக்கள் பாருங்க, சிலுவையை சுமக்கணும். சில சொல்லுவோம், சிலுவையை சுமக்கணும் பிரதர். இயேசு கிறிஸ்து ஏற்று சிலுவையை சுமக்கணும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். சிலுவைங்க. அவங்க பாருங்க, சிலுவனோன்னு பாடு, உபத்திரம், வேதனை, இயேசு எப்படியெல்லாம் பட்டாரும் அதே போல் நம்ம படணும். கவனமாக கேளுங்க. இயேசு எப்படி பட்டாரோ அதை நாம் படக்கூடாது என்பதற்காக தான் அவர் பட்டார். ஆமென்.
நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வியாதியாக இருக்கக்கூடாது, அவர் வியாதியானார். நம்ம நெருக்கப்படக்கூடாது, அவர் நெருக்கப்பட்டார். நம்ம பாவத்தில் இருக்கக்கூடாது, அவர் பாவத்தை சுமந்தார். நம்ம நீதியாகணுன்றதுக்காக. நாம் செழிக்க வேண்டும் என்பது அவர் தரித்திரரானார், அவர் வியாதியானார், அவர் பாவமானார். எதற்காக? அவர் நெருக்கப்பட்டார். எதற்காக? அவர் துன்பப்பட்டார். எதற்காக? அவருடைய பிள்ளைகளாகி நாம் துன்பப்படக்கூடாது, உபத்திரப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுக்கு என்பதற்காக அவர் அடிக்கப்பட்ட எல்லா காரியம் செய்யப்பட்டது. அவர் தான் என்னுடைய அனைத்து தீமைகளை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களும் உபத்திரம், பிரச்சனை, பாடு அப்படியே விசுவாசிக்கக்கூடாது. இன்னைக்கு ஏன் சில கிறிஸ்தவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை நம்புகிறாங்க, போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை நம்புகிறாங்க, கஷ்டத்தை நம்புறது கஷ்டம்தான். ஏசும் வியாதி வரும், எல்லாம் அப்படி சித்தம் பிரதர் அப்படி தான் நடத்துவார்னா நீங்கள் அவங்க எதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி நடக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், உங்களுக்கு தீமை நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிச்சா தீமை நடக்கும், பிரச்சனை வரும்னு விசுவாசிச்சா பிரச்சனை வரும். படிக்கலையா யோபு பற்றி? நல்ல மனுஷன், உத்தம, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு அடிக்கு மேலே அடி. அவரே சொல்கிறார், ரெக்கார்ட்ஸ் அவரே சொல்கிறார், வாயை திறந்து நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சுன்றார். புரிஞ்சுச்சிங்களா? ஆகவே நல்லா புரிஞ்சு, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க, எதை நம்புறீங்க? இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்வே இப்படி தான் நம்புகிறேன், ஓகே. பாடு, கஷ்டம், வேதனை, உபத்திரம், துன்பம், ஓகே, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம்? ரட்சிப்பு என்றால் உயர்வை கருத்தில் வைத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு, நிச்சயம் நம்பிக்கை வீண் போகாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இதை பிடிச்சிக்கிறேன். ஆகவே யாரோ கிறிஸ்தவங்க அது இது சொன்னாங்கன்னா அது இருக்குது சார், நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் அதை பிடிச்சிட்டு போங்க. நான் நம்புகிறேங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறோம்னு? யாராவது உங்களை உள்ளே பூந்து இதுதான் அதுதான் என்னங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு யாரை கேட்டால், ரைட்டு நீ நம்புறியா? சரி ஓகே நம்பு, நான் இதை நம்புகிறேன், நான் அதை பிடிச்சிக்கிறேன். கொஞ்ச நாள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க, வித்தியாசத்தை பார்ப்பீங்க. கர்த்தரை நம்புகிறவனுக்கும் கர்த்தரை நம்புகிறவனுக்கும் கர்த்தரை நம்பாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்போ சொல்கிறாரு, ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை ரட்சித்து அவனை உயர்த்துகிறத பார்க்குறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனால் கொடுக்கப்படுகின்ற உயர்வை பெற்று கொண்டவர்கள். உயர்வின் வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம சாதாரணமான உலக மனிதர்கள் கிடையாது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், உலக மனிதனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கிறான். ஏங்க அவனை விட நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. புரியுதுங்களா? நம்ம கிறிஸ்துவ விசுவாசிங்க எப்போதுமே பாருங்க, பிரதர் துன்மார்க்கு நல்லா இருக்கிறான்ப்பா, பிசாசு கொடுக்குறான்ப்பா. கிடையாது. நினைங்க பிசாசு கொடுக்குறான்னு. பிசாசு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் யாருடைய தெரியுங்களா? எல்லாம் கர்த்தருடையது. அது பைபிளில் பார்த்தீங்கன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது. அப்போ எப்படி துன்மார்க்குன்னு போகுது? ஒன்றும் இல்லை, தேவன் வைத்து அந்த பிரமாணங்கள் இருக்குல்ல, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் இதே தான் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், பெட்டராக இருக்கும், சிறப்பாக இருக்கும் அவனுக்கு. நான் சொல்கிறது இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. துன்மார்க்குன்னு இந்த உலகம் நல்லா இருக்கிறானா அதை விட நீங்கள் நல்லா இருக்கணும், விரும்பணும், எதிர்பார்க்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், ரட்சிக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் கிடையாது, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். நீங்கள் மாம்சிகமானவனோ உலகத்தானோ கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு கெத்து நமக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு மகிமை, ஒரு கனம் நமக்குள்ளாக வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தான் கீழே இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே இருக்கணும், விசுவாசிக்கணும். நான் மேலே வருவேன், நான் முன்னுக்கு வருவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் இதில் ஃபஸ்ட்டு வருவேன், நான் இதில் பெஸ்ட்டாக இருப்பேன். ஆக நல்லா புரிஞ்சுங்க, ரட்சிப்பு என்பது தேவன் கொடுக்கின்ற உயர்வு. திரும்ப சொல்கிறேன், ரட்சிப்பு தேவன் கொடுக்கின்ற உயர்வு. பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே கிளம்புனாங்க, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கிளம்புனாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரசங்கர்கள் சொல்லும் போதெல்லாம் பார்வோனின் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம் என்று சொல்லி இதை இணையாக சொல்லுவாங்க. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களோ, இன்றைக்கும் தேவன் நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கரெக்ட், உண்மைதான். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் நீங்களாக்கப்பட்டவர்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நம்மை மீட்டிருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், அன்றைக்கு வெளியே வரும்போதே ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள்.
நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்றைக்கி நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோமோ அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அன்றைக்கி பாருங்கள், ஒரு பிரமாணத்தை வச்சார். ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி இருக்கணும் யோசிப்பாங்க, அது இத்தனை வயசில் இருக்கணும், இது இப்படி இருக்கணும், பழுது இருக்கக்கூடாது, ரத்தத்தை எடுக்கணும், பேஷனில் ரத்தத்தை பிடிக்கணும், ஈசோப்பில் அது கொழுந்தில் பிடிச்சி அதை என்ன பண்ணணும், நிலக்கால்கள் இந்த ஓரத்தில் மேல் சட்டத்தில் பூசணும், கீழே பூசக்கூடாது. கீழே பூசணுன்னு நீங்கள் கால் வந்து அதில் மிதி போடும். அது வந்து கர்த்தர் கரெக்டாக எல்லாம் ஒன்றும் கர்த்தர் கரெக்டாக சொல்கிறாரு, நில கீழே பூசாத, 2 பக்கம் பூசிட்டு அப்புறம் மேலே பூசுன்றார். அப்பயே ரத்தத்தை கொடுத்த ஒரு கனத்தை தேவன் மக்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டின் ரத்தத்தையே கனம் பண்ண சொல்லியிருக்கிறாருன்னா பாருங்கள். ஏன் பிற்காலத்தில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இணையாக இருப்பதனால தான் அன்றைக்கு அதை கொடுத்த ஒரு ரெவரண்ட் தேவன் உருவாக்கி வைத்திருந்தார். அப்போ கவனிக்கணும், மோசே ஜனங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது ஜனங்கள் அதை கேட்டு அப்படியே செய்தார்கள். ரட்சிப்புக்காக, மீட்புக்காக இவங்க பார்வோன்றது வெளியே வரணும். பார்வோன்றது வெளியே வரணும்னா ஒரே வழி, ஒரு ஆடு அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தப்படணும், அந்த ரத்தம் சிந்தி வீட்டு வாசலில் தெளிக்கணும். அப்புறம் அதே போல் பூசினாங்க. சங்காரத்துடன் என்றானார் நைட் நேரத்தில். ரத்தம் இருந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழையில, எந்தெந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் பூந்து தலைச்சன் பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்க பாருங்கள். ரத்தம் இல்லாத எகிப்தின் வீட்டில் போய் தலைச்சன் பிள்ளைகள்லாம் சாகடித்தான் சங்காரத்துடன். அது விளைவாக நடந்த காரியம். பார்வோன் இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, ஆரம்பத்தில் உங்களை விடமாட்டேன்னா, நான் உங்களை விடமாட்டேன்னா பாருங்கள். ஆனால் கடைசியில் இப்போ கையெடுத்து கும்பி எப்படியாவது வெளியே கிளம்புங்கய்யா, போ, எங்கள் உயிர் ஜீவனே உனக்கு என்ன வேணும், முதல்ல உடனே போக சொன்னேன், நீ வந்து நான் சொன்ன ஆடு மார்க்ஸே எடுத்துகிட்டு போ, அப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் கடைசியில் பாருங்கள். கடைசி இந்த பஸ்காவுக்கு முன்னாடியே ஒரு தேவன் பிளான் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வீட்டில் போய் கேட்டு வாங்கு. எதை கேட்டு வாங்கு? வெள்ளி உடைமையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்டு வாங்கு. போனான், கேட்டான், நீ எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போடான். நான் மூட்டையாக தூக்கிட்டு இஸ்ரேல் மக்கள் ஏராளமான நகைகளோடு வெளியே வராங்க. ஆமேன். வெள்ளியும் பொண்ணுத்தையும் சுமந்துக்கிட்டு வெளியே வருகிறார்கள். பார்வோன் விடமாட்டை பண்ணி நீங்கள் புறப்பட்டு போயான்னு சொல்லி அவங்கள விரட்டி விடல நிலைமை. தேவ பிள்ளைகளே, அவர்களை விடுதலையாக்குனது என்ன? ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இது இங்கு இயேசு கிறிஸ்து நம்ம மீட்பதற்கு அவருடைய இரத்தம் எப்படி நம்ம ரட்சித்ததற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். எப்படி இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போல் விடுவிக்கப்பட்டார்களோ அதே போல் நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவங்க எப்படி வெளியே வந்து அவங்கள பரதேசியாக கடத்த விடல, நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். யோசிச்சு பாருங்கள், எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு சாப்பாடு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் வந்து நீங்கள் காட்டுவாசிங்க வாழ்கிற மாதிரி போடா, ஏதோ வனாந்திரத்தில் ஏதோ ஒரு கிழங்கு அது இது பிடிச்சி சாப்பிடணும் அப்படி விடல. தினந்தோறும் ஃப்ரெஷ் ஃபுட்டு, மன்னா, பைபிளில் போட பலவான்களின் ஆகாரம், தூதர்களுடைய அப்பம் என்று போடப்பட்டிருக்கு. பெஸ்ட்டான ஃபுட்டு. தண்ணி வனாந்திரத்தில் ஏதோ ஒன்று ஓடையில் போய் குடிச்சிட்டு போடான்னு சொல்லலை, பைபிளில் போடப்பட்டிருக்கு. அப்படி ஓடுற தண்ணியெல்லாம் மினரல் வாட்டராக மாற்றி, பைபிளில் மினரல் வாட்டர் மதுரமான தண்ணீராக அவர்கள் குடிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல மட்டன், நல்ல கறிகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க. வந்து நல்ல ஏர் கண்டிஷன், நல்ல ஹீட்டர். தேவன் பாருங்கள், நல்ல ஒரு இதமாக தேவன் வைத்திருந்தார். வந்து அது மட்டும் இல்லை பாருங்க, திரும்ப சொல்கிறேன், அவங்கள ரட்சித்து மீட்டு வெளியே கொண்டு வந்து பரதேசி வாழ்க்கையை வாழ வைக்கல. அவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கை தான். அதான் ஒரு வேத வல்லுநர் எப்படி சொல்கிறாரு, எப்படி அவங்க வந்து தேசத்தை விட்டு மேகம் எழும்புறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நைட் நேரத்தில் மேகம் எழும்புனுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கிற எப்படியா தெரியும் சொல்லும்போது, மேகம் எழும்புனாலும் நைட் நேரத்தில் குளிர் காற்று அடிக்கும் இல்லைங்களா? இப்போ அக்னி ஸ்தம்பம் மேலே இருக்கும்போது அவங்க கொஞ்சம் எதமாக உணர்வாங்க. இப்போ மேகம் எழும்பி நகர ஆரம்பிச்சதுமே அக்னி ஸ்தம்பமும் நகர ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் இருக்கணும், என்ன ஆயிரும்? எதமாக இருந்து குளிர் தான் புரிஞ்சுக்குவான். என்ன பண்ணுவான், டே மேகம் எழும்பிரிச்சுடோய் கிளம்புங்கடோயின்னு சத்தம் போடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு மேகம் எந்த பக்கம் போகுதோ அந்த திசையை நடை கட்டி போக ஆரம்பிச்சிடுவாங்க. வந்து யோசிச்சு பாருங்கள், அப்படியே அவங்கள அம்போன்னு விடலை. இன்றைக்கும் கர்த்தனை ரட்சித்து நம்மை அம்போன்னு விடலை, நல்வாழ்வை வைத்திருக்கிறார். அப்புறம் கூட்டிட்டு வந்து கானான் என்று சொல்லக்கூடிய தேசத்தில் விடுறார். என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். கனியை பிடிச்சி தூக்கிட்டு ஒரு திராட்சைக்குள்ளே தூக்கிட்டு வரானுங்க மனுஷங்க. ஆப்பிள் சைஸ் மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் தூக்கி, நம்ம இன்றைக்கி இந்த பிள்ளைங்க தூக்கிடலாம்,
அந்த திராட்சை கொலையை 2 பேரும் சுமந்துட்டு வந்தாங்களாம் பாருங்கள். காமிக்கிறாங்க, இது நாங்கள் போயிட்டு வந்த தேசம் நல்ல தேசம் பாருப்பா மோசஸ் பாஸ்டர், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கனிகள்லாம் காமிக்கிறாங்க. நல்ல தேசம், பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். திரும்ப சொல்கிற, ரட்சித்து கர்த்தர் அவர்களை கஷ்டப்படுத்தலை, வேதனைப்படுத்தலை. இவங்க தங்க வாயால் கெட்டு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததால் கெட்டு போனார்கள். தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணனால் கெட்டு போனாங்க. தேவன் அவர்களை அழிக்கவில்லை. அவங்க சொல்கிறாங்க, வாயால் கெட்டாங்க. அடிக்கடி சொன்னாங்க, நாங்கள் செத்தா நல்லா இருக்கும், நாங்கள் செத்தா பரவாயில்ல, நாங்கள் செத்தா பரவாயில்ல, இப்படி சொல்லியே செத்து போனாங்க. அவங்க தான் கேர்ஃபுல். பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாக இருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாக இருங்கள். ஆமென். புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன், ரட்சிப்பு என்றால் உயர்வு. ரட்சித்து அவங்களை கீழே இல்லை, அவங்க ஒரு மேலான ஒரு பிற்காலத்தில் பாருங்கள், இவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த நியூஸ் எல்லாம் பல பேர் கேட்குறாங்க. அப்படியே உலக நாடுகளே பிரபலமாயிடுச்சு. ஒரு கூட்டம், இந்த கூட்டம் எப்படி வெளியே வந்து தெரியுமா, கடவுள் எப்படி பண்ணார் தெரியுமா, அவங்க சாமி, அவங்க கடவுள் 10 விதமான வாதையை கொண்டு வந்தாருப்பா. பார்வோனே நடுன்னு. அந்த காலத்தில் எகிப்து பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. வந்து எகிப்தின் சாம்ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லி உலக நாடுகளே பேச ஆரம்பித்தாங்க. எங்கே போனாலும் இவங்க பேச்சு தான் இருக்குது, இவங்க பேச்சாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அநேக அற்புதங்கள், உயர்வை பார்த்து கொண்டே இருந்தார்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த உயர்வு தேவன் அன்றோடு நிறுத்தி விடவில்லை. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் பேச்சு பொருளாக தான் இருக்குது. தேவன் ஒரு எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லா வல்லரசு நாடுகளே பயப்படுறாங்க. ஒரு சின்ன நாடுங்க, அதை அட்டாக் பண்ண முடியல. அவன் பெரிய பெரிய பூச்சாண்டி. ஏன் உண்மை இல்லைங்களா? நிறைய பேர் நம்மள்ட்ட சண்டைக்கு வராங்க. நான் அவங்க இஸ்ரேல் இப்படி பண்ணியிருக்குதான், அதை அடிக்குதான், இதை அடிக்குதான், ஒழுங்காக இருக்க வேண்டியதானையா. இன்றைக்கி நம்மள்ட்ட சில பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா அடக்கி வாசிக்க முடியாதா, சும்மா ஒரு சின்ன பையன் சும்மா வந்து வித்த காமிச்சிக்கிட்டு இருக்கிறான் வன்ற மாதிரி உலகத்து மக்கள் இங்கே நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னமும் தேவன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மதித்த அவர்களே தேவன் இந்நாள் வரை கொண்டு ஒரு உயர்வில் வைத்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு மதிப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகி நம்மை எப்படி வைப்பார்? நான் சொல்கிறேன், அந்த யூதர்களை காட்டிலும் நம்ம டாப்பில் இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் சொல்லணும், கிறிஸ்தவங்க எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் பேச்சுன்னா யூதன் தாப்பா எல்லாத்தையும் முன்னாடி இருக்கிறான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு முதல்ல இருக்கிறாங்க. எல்லா கண்டுபிடிப்புகளும் அவங்களுதாக தான் இருக்குது என்று சொல்லி நம்முடைய பேர், உங்கள் பேர் அந்த இடத்துல வருவது தேவ திட்டமாக இருக்கின்றது. ஓகே, பாருங்கள், தேவன் அற்புதமாக விடுதலையை கொண்டு வரார். நல்ல தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனால் இவர் விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு இவருடைய விடுதலை பற்றி, நான் இப்போ சொன்ன உலக நாடுகள்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இவருடைய விடுதலை பற்றி பிற்காலத்தில் எழும்பின சங்கீதக்காரராக இருக்கட்டும், ஏசாயாவாக இருக்கட்டும், நெகேமியாவாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், எசேக்கியேலாக இருக்கட்டும், பல தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், என்ன சொன்னாங்க என்று பார்க்கும்போது, தேவன் அவர்களை எப்படி விடுதலையாக்கினார் எங்கள் செய்தியை சொல்லும்போது இந்த ரட்சிப்பை விவரித்து சொல்கிறாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டாக்கிட்ட அங்கேயும் பாருங்கள், பிலிப்பு அவர் போய் பெரிய பிரசங்கலாம் பண்ணுறார். அவர் ஆரம்பத்தில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டா பெரிய பிரசங்கத்தை பண்ணுறார். அதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் பாருங்கள், இஸ்ரவேலர்களை தேவன் மீட்ட காரியத்தை பற்றி பேசும்போது ரட்சிப்பை எப்படி அவர் பேசுகிறார் எடுத்து படிப்போம். எடுத்துக்கங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், இது கொஞ்சம் 4-5 வசனமாக இருக்குது, நானே படிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து நான் எடுத்து படித்து உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்கோங்க, அங்கிருந்து படித்து காமிக்கிறேன். இங்கே பவுல் என்ன சொல்கிறார், இந்த ரட்சிப்பு இவர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். 16ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி, பரதேசிகள் நல்லா புரிஞ்சுக்காதீங்க, நம்ம ஊரில் திரியிறாங்க, ரோட்டில் திரியிறாங்க பாருங்க. இல்லை, நம்ம புதுசாக ரெக்கார்ட் பண்ணுற பேசிட்டு வராங்க.
நம்ம ஆளுக்கு தெரியும், இங்கே உட்காந்துக்கு தெரியும். சில பேர் என்ன நினைப்பாங்க, பரதேசம் நம்ம ஊரில் அப்படியே முடிய தொங்க போட்டுட்டு கோட்டு வாய் ஒளிவிட்டு அப்படியே தாடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த நாள் நினைச்சு. அது கிடையாது. நம்ம ஊரில் பரதேசம் நம்ம அப்படி நிறைய கிறிஸ்தவங்க போகிறோம். நானும் இயேசுக்கு பரதேசி, நீ எந்த பரதேசியான்னு கேட்கணும். இந்த ரோட்டில் நடக்கிற பரதேசியா இல்லை அந்த ஏரியாவில் நடக்கிற பரதேசியான்னு கேட்கணும். பாரடைஸ் பரதேசின்னா ஃபாரினர்ஸ், ஒரு வெளிநாட்டு வர போல இருக்கிறாங்க. பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி, ஜனங்களை ரட்சித்துன்னு சொல்லுது போதுதான். சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி, ஜனங்களை ரட்சித்து, ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து அப்படியே பேசிட்டு வர்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பை பற்றி இவர் என்ன சொல்கிறார்? பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்களை உயர்த்தி, ஜனங்களை ரட்சித்துன்னு போட்டிருக்கணும். இந்த இடத்துல உயர்த்தி, சால்வேஷன் ஜோசோ என்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்த்தி என்ற இடத்துல கிரீக்கில் நீங்கள் படித்தீங்கன்னா ஜோசோ, உயர்த்தி, ரட்சித்து, மீட்டு, உயர்த்தி. அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? ரட்சிப்பை பவுல் எப்படி பார்க்குறாரு? ரட்சிப்பை பவுல் பார்க்கும்போது உயர்வாக பார்க்கிறார். உயர்த்தி, அந்த லெவலில் உயர்த்தி அந்த காரியத்தில் பார்க்குறார். தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார்னு சொல்கிறதை காட்டிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். இப்போ சொல்ல, கர்த்தரை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆகவேதான் நாம் விழுந்து போய் கிடக்கின்ற ஜனங்கள் அல்ல, நாம் தோற்று போய் கிடக்கின்ற ஜனங்கள் அல்ல, நாம் கீழே கிடக்கின்ற ஜனங்கள் அல்ல, கர்த்தரால் தூக்கி நிறுத்தப்பட்டவர்கள், கர்த்தரால் உயர்த்தி வைக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் இதை பற்றி பவுல் பிற்காலத்தில் எழுதும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போங்க, படிங்க பாருங்களா. எபேசியர் 2:7 படிங்க. இப்போ பவுல் இந்த உயர்வை பற்றி பேச எந்த அளவுக்கு உயர்த்தி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். எப்போ எந்த அளவுக்கு உயர்வுன்னா, இந்த மனுஷன் பெரிய ரெவலேஷன் பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன்னதங்கள் வரையிலுமே உயர்த்திட்டாருப்பா, அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். எங்கே? ஆவியில். நல்லா கவனிங்க. சரீர பிரகாரமாக இங்கே நம்ம உட்கார்ந்துருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய வலது, பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆவியிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகுதான் ரட்சிப்பை குறித்து மக்களுக்கு பரவசம் உண்டாகணும், ரட்சிப்பை குறித்து ஒரு சந்தோஷம் உண்டாக இருக்க வேண்டும், ரட்சிப்பை குறித்து ஒரு நன்மதிப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு மட்டமானது அல்ல, ரட்சிப்பு விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு குறித்து மகிழணும், தப்பாக எடுக்கக்கூடாது. ஒரு இடத்துல எபிரேயர்க்குன்னு சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் என்று சொல்கிறார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு சொல்லுங்க, பெரிய ரட்சிப்பு. ஆமென். தேவன் நம்மை உயர்த்தியிருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இந்த ரட்சிப்பு இருக்கிறது. போக போக உங்கள் வாழ்க்கையில் கீழே போக மாட்டீங்க. ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களில் நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வர வர கீழே போவாங்க கிடையாது, வர வர சிறப்படைய வேண்டும் என்பது தேவ திட்டம். நீங்கள் வர வர நலமடைய வேண்டும் என்பது தேவ திட்டம். நீங்கள் வர வர நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். நீங்கள் வர வர முன்னேற வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். அதுக்காக ரட்சித்தார். எதுக்காக நம்மளை மீட்டார்? எதுக்கு ரட்சித்தார்? அப்படியே பெற்று குப்பையில் போடுறதுக்காக கிடையாது. உலகத்து மக்கள் அப்படி பண்ணுவாங்க ஒரு சிலர். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அப்படி செய்வது கிடையாது. அவனை ஆசீர்வதித்து அவனை மகிமை உள்ளவனாக்குவது தேவ திட்டமாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவம் போயிட்டு வருவோம். மார்க் புஸ்தகம் போவோம். மார்க்கு இந்த சம்பவத்திலிருந்து தேவன் எப்படி ஒருவனை ஆசீர்வதித்து மகிமை உள்ளவனாக மாற்றுகிறான்னு சொல்லி வேதத்தில் பல சம்பவங்கள் இருந்தாலும், இந்த சம்பவத்திலேருந்து நானே 1 by 1 படித்து இங்கே இருந்த சம்பவத்தை விலைக்கு சொல்கிறேன். எடுத்துக்கோங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு, எடுத்துக்கிட்டிங்களா? எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்களா? என்னோடு சேர்ந்து படிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும்
கூடாது இருந்தது. கவனிங்க தேவ பிள்ளைகளே, பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவனுடைய நிலை என்ன? இயேசு நம்ம மீட்கும் போது நம்முடைய நிலை என்ன? நம்முடைய இந்த லைஃப்பில் தான் நாமும் ஒரு நாள் இருந்தோம். நினைக்கலாம், பாஸ்டர் நாங்களாம் அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர், பிசாசு பிடிச்சவங்களாம் கிடையாது பாஸ்டர் நினைக்கலாம். இவன் நான் சொல்ல போகும்போது ஐய ஆமாம், இவன் வீடே பாருங்கள் கல்லறை தோட்டம் பைபிளில் போட்டு, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவனை சங்கிலினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. கல்லறை தோட்டம். யோசிப்பா, அவங்க நிலைமை இப்போ யோசிச்சு பாருங்க. மனிதனை வாழ விட மாட்டான்றான் பிசாசு. மனிதன் தேவனோடு இருக்கும்படி உண்டாக்கப்பட்டவன், நல்ல குடும்பத்தில் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டவன், நல்ல வீட்டில் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலே இருக்கிறது கிடையாது. 4ஆம் வசனம் சொல்லப்பட்டு, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும், யோசிச்சு பாருங்க, அவனை அடக்க ஒருவனாலும், உலகத்தில் சொல்லுவாங்களே தரிகட்ட வாழ்க்கை அப்படின்னு பாருங்க, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. கவனமாக கேளுங்க, பிசாசு ஒரு மனிதனை ஆளுகை செய்யும்போது அவன் நிலையாக இருக்க, முதலாவது நிலையாக இருக்க மாட்டான். கண்ட இடத்துல அலைஞ்சிக்கிட்டு கண்ட இடத்துல சுற்றிக்கிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே இருந்துக்கிட்டு இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லைங்க, நான் இந்த இடத்துல இருக்கு, வேறு இடத்துல ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னு ஃபீலிங் பண்ணுவாங்க. அடுத்தது பிசாசு பிடிச்ச ஒரு மனிதன் நிலைமை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரிகட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. சொல்லப்போனால் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். யோசிச்சு பாருங்கள், நீ சில பேரெலாம் கட்டுப்படுத்தவே முடியாது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே வராது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் பாஸ்டர் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அது செஞ்சிடுறேங்க, எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அங்கே போயிடுறேங்க. தேவ பிள்ளைகளே, பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவனை தவறான வாழ்க்கைக்கு அவனை கொண்டு போய் விடுகிறான், தப்பான வாழ்க்கை கொண்டு போயிடுறான். இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எடுத்துங்க, சில இடத்துல விசுவாசிங்க மன ரீதியாக பிசாசனால் ஆளப்பட்டு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சிலது பிசாசனால் நல்லது செய்ய முடியல, ஜெபம்னு ஆசைப்படுறேன், ஜெபம் அந்த லைனுக்கே வர முடியல, செல்ஃப் கண்ட்ரோலே வர முடியல, தன்னை கட்டுப்படுத்த முடியல, அந்தளவுக்கு தரிகட்டு. தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது பிசாசை துரத்தி கர்த்தருடைய ஆவியன் உள்ள வாசம் பண்ணும்போது அவர்கள் தேவனுடைய கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடுறாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடுது. நீங்களும் காலையில் இங்கே வந்திருக்கிறீங்க, 10 மணிக்கு வந்திருக்கிறீங்க, சில பேர் பாருங்கள் வர முடியல, ஏன் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன் போது தவற விட்டுடுறாங்க, அது கரெக்டாக வரணுன்றதையும் அதையும் தவற விட்டுடுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு பிசாசின் ஆளுகைக்குட்பட்டு நடக்கின்ற ஒரு விஷயங்கள். பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் தேவனை துதிக்கின்ற துதியை அவன் விரும்புவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சில பேர் லேட்டாக வரீங்க பாருங்கள், அவன் ஒரு விதத்தில் பிசாசின் ஆளுகைக்குட்படுகிறீர்கள். என்னன்னா, நீங்கள் தேவனை துதிக்கிற துதி அவன் விரும்புறது கிடையாது. அவனுடைய பிளான் என்னதுன்னா, நீங்கள் வாயை திறந்து கர்த்தரை தேவ ஜனங்களோடு இணைந்து சபையோடு இணைந்து கர்த்தரை துதிக்கின்ற துதியை பார்த்தீங்கன்னா அவன் உங்களை விடுறது கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது பிசாசின் திட்டம். அது என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லியும் வாரம் அப்படி பண்ணும்போது யோசிக்கணும், இது பிசாசின் வேலை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே விட ஆரம்பிச்சிங்கன்னா, பிசாசின் கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. இப்போ என்ன பண்ண வேறு கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்ம கூட பாருங்கள், இப்படி பண்ணணும் ஆசை. சில பேருக்கு பாருங்கள், லேட்டாக வரவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், நானும் சீக்கிரம் நாங்கள் ஆசைப்படுறேன், என்னால் முடியல. நான் சொல்லணும் பாருங்கள், தேவ பிள்ளைகளே, தேவன் நல்ல வாழ்வை வச்சுருக்கிறாரு. இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். நீ முடிவு பண்ணணும், இல்லை நான் இயேசு கிறிஸ்து ஏற்று இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், நீ முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், பரலோகமே உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கும், உதவி செய்யும். தானியேல் என்ற ஒரு மனுஷனை பற்றி படித்தோம். ஒரு தீர்மானம் பண்ணினதுனால் அந்த பார்வோனே பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோன் தேசத்தை சேர்ந்த ராஜாவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தயவு, அதாவது தேவ தயவு, மனுஷ தயவெல்லாம் உண்டாக ஆரம்பிக்குது. ஆமென். நல்ல தீர்மானங்கள், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன். பாரு, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள்
நல்ல தீர்மானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்து பாருங்கள், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழணும்னு பாருங்கள். தேவனுடைய உதவி ஒத்தாசை வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது மட்டும் இல்லை, 5ஆம் வசனம் படிக்கிறேன். அவன் 4 அவன் அநேக தரம் விலங்குகளும் சங்கிலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலும் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நீங்கள் மக்கள் பாருங்கள், அன்னைக்கு கல்லை வச்சு நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நாங்கள் எல்லாம் கல்லை வச்சுலாம் காயப்படுத்தலைங்க. ஆனால் கல்லை வச்சு காயப்படுத்தலை, கல்லை வச்சு வைக்காமலே நம்மளை காயப்படுத்திட்டு இருக்கிறோம். நாமே காயப்படுத்துகிறோம், நம்ம மற்றவர்களை காயப்படுத்திட்டு இருக்கிறோம். அன்னைக்கு கல், இன்னைக்கு சொல்லு. ஹலோ, அன்னைக்கு கல்லை வச்சு காயப்படுத்துனா இன்றைக்கி நம்ம எதை வச்சு காயப்படுத்துகிறோம்? உங்களை இப்படி நான் இப்படி தான், நான் இப்படி உங்களை பற்றி நெகட்டிவாக பேசி 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 ஏன் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் எப்படி கல்லை வச்சு காயப்படுத்துறான், அதை போய் நீங்கள் சொல்ல வச்சு உங்களை காயப்படுத்துறீங்க. மற்றவர்களையும் இவன் பார் நல்ல வைக்க மற்றவங்கள கல்லை வச்சு காயப்படுறான். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சொல்லால் மற்றவர்களையும் காயப்படுத்தி விடுகின்றோம். யோசிச்சு பாருங்கள், எல்லா காரியத்தாலும் மக்கள் தங்களை சேதப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கி சில பேர்லாம் சம்பளம் வாங்கின உடனே பாருங்கள், எத்தனை பாட்டில் வாங்கலாம், எத்தனை சரக்கு வாங்கலாம், இவ்வளோ 10,000க்கு எத்தனை பாட்டில் வாங்கலாம், எத்தனை நாள் குளிக்கலாம், இதுதான் கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் அவர்கள் தங்களை தாங்களே சேதப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒருத்தரை பற்றி சாட்சி கேட்டேன் பாருங்க. அவர் சொல்கிறாரு, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போவாராம் பாருங்க. ஆனால் வேலை முடிஞ்சு வரும்போது தான் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் என்னையும் மீறி கட்டுப்பாட்டை இழந்து குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்கும்போது கூட எதை பார்த்து குடிப்பாராம்? குடியை கெடுக்கும். அது பாட்டில் குடியை கெடுக்கும் போட்டிருக்குது. ஆனால் நான் குடிக்கும் போதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே குடியை கெடுக்கும், அதை பார்த்துக்கிட்டே குடிப்பேன். தங்களை தாங்களே சேதப்படுத்திக் கொள்கிறார்கள். கவனிங்க, அந்த மனுஷன் இயேசுவை மீட்ட உடனே வாழ்க்கையே மாறினதுன்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுங்க, இவன் கல்லை எடுத்து தன்னை சேதப்படுத்திட்டு நீங்கள் அந்த மாதிரி சேதப்படுத்த மற்ற விஷயங்களை உங்களை நீங்களே சேதப்படுத்திக் கொள்கிறீர்கள். கவனமாக இருங்கள். உங்களை நீங்கள் எந்த விஷயத்தில் சேதப்படுத்தல, அதெல்லாம் பிசாசுடைய செயல்கள். 6ஆம் வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. ஒரு காரியம் சொல்கிறேன், பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும்போது நல்லா கவனமாக கேளுங்க, அவன் உங்களை எப்போதுமே கர்த்தரை விட்டு தூரம் தள்ளிடுவான். அவருடைய வேலையை பார், கர்த்தரை விட்டு தூரம் தள்ளுறது தான். நல்லா எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் தேவனுடைய இணைய முடியாத அளவுக்கு நீங்கள் தூரம் போகிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கே பிசாசு இறங்கி வேலை செய்கிறான்னு அர்த்தம். உங்களை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற எல்லா செயல்களுமே பிசாசின் செயல்கள். கர்த்தரை விட்டு ஜெபத்தை விட்டு தூரப்படுத்துகிறானா, பைபிள் வாசிக்கிறத விட்டு தூரப்படுத்துகிறானா, கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டு தூரப்படுத்துகிறானா, ஒரு விசுவாசத்தை நலவு பண்ணுற மாதிரி சில காரியத்தில் பண்ணுறானா, தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்துகிற எல்லாமே பிசாசின் செயல்கள். கவனமாக கேட்கணும். இன்றைக்கெல்லாம் ஒரு விதத்தில் உலகம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ உலகமே பார்த்திங்கன்னா தேவனை விட்டு அதிக தூரமாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய பிசாசு பயன்படுத்துகிற பெரிய ஆயுதம் இந்த செல்ஃபோன் தான். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனை உபயோகப்படுத்துகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறார்கள். ஏதோ ஜபம் ப்ரேயர்லாம் பார்த்து ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம்? கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மைண்டையுமே பிசாசு என்ன பண்ணிட்டான்னா கேப்சர் பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். அவருடைய வேலை நம்ம தேவனோடு இருக்கக்கூடாது. இவனும் அப்படி தான். தேவன் ரொம்ப தூரமான ஒரு வாழ்வு. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படகை வாடகைக்கு எடுத்து இவனை சந்திப்பதற்காக வர்றார். கவனமாக கேளுங்க, பர்டிகுலராக அந்த பிசாசு பிடிச்ச அந்த மனுஷரை சந்திப்பதற்காக வர்றார். படகு பிடிச்சி சீசரோடு கூட வராரு பாருங்க. பல தடைகளை கொண்டு வந்தான். பிசாசுக்கு தெரியும் எப்போதுமே சில விஷயங்கள் இயேசு நம்மளை விரட்டுறது தான் வராருன்னு தெரியும்.
ஆகதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே 4ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படிக்கிறேன் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் 37, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா என்றார்கள். புரிஞ்சிருச்சு, இயேசுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்களுக்கு புரியல. என்னன்னா, பிசாசு பல புயல்களை உருவாக்கி காற்றை உருவாக்கி எப்படியாவது அவரை கடல்லே தள்ளி அழிச்சிடணும் பிளான் பண்ணான். அவருக்கு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, ஐய் சு அமைதியார், இப்போ எப்படி தான் அதே மாதிரி தான், இறையாதே அமைதலாயிரு. இப்போ நம்ம எல்லாமே சொல்லலாம், ஷோ என்ன பண்ணுற சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க மிரட்டுறதுக்கு? அமைதியார்னு என்ன சொல்லுவீங்க? நம்ம லாங்குவேஜை பிடிச்சிக்கோ. இறையாதே சும்மா அமைதி, என்ன கத்திட்டு அமைதியார் சட்டா அப்படின்ற மாதிரி. அப்பொழுது காட்டு நின்று போய் மிகுந்த அமைதி. இது ஏன் நடந்துச்சு? இது எதனால் நடந்துச்சு? மிகப்பெரிய பிளான் என்னன்னா, கதிரேனனுடைய நாட்டுக்கு போய் அங்கே பிசாத்து பிடிச்ச ஒருத்தனை சுகமாக்குறதுக்காகவே இயேசு அங்கே போகிறார். அவனை தேடி போகிறார். தேவனுடைய உள்ளத்தை பாருங்கள், தேவனுடைய அன்பை பாருங்கள். அவனை தேடி வரார், அவனை மீட்க வராரு, அவனை ரட்சிக்க வருகிறார், அவனை காப்பாற்ற வருகிறார், அவனை உயர்த்துவதற்காகவே தேவன் வருகிறார். தேவ பிள்ளைகளே, 1000 தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை மீறி இயேசு உங்கள்கிட்ட வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, இந்த தடை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லா தடையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். பிசாச காட்டிலும் தேவன் கோடி மடங்கு பெரியவர். புரிஞ்சுக்கங்க, அவனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. 7ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். திரும்ப 7. ஓடி வந்தானா பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு, நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்றான். பாருங்கள், கவனமாக கேளுங்க. திரும்ப படிக்கிறேன். தங்களை லேகியோன் என்றான், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவர் நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவர் வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள். ஹலோ, எத்தனை பண்ணீங்க? 2000 பண்ணீங்க. அப்போனா அந்த மனுஷனுக்குள்ளே எத்தனை ஆவி பாருங்க. லேகியோன் என்றால் 6000, 6000 ஆவி. 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. ஒரு வார்த்தை சொல்கிறார், அசுத்தாவின மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. தேவ பிள்ளை, ஒரு காரியம் கவனமாக கேளுங்க. பிசாசை துரத்துறதுக்கு இங்கே 6000 பிசாசு இருக்குல்ல. ஐயோ, 6000 பிசாஸ், 6000 வார்த்தையை பேசணுமே, எந்த கருத்தனேன்னு சொல்லி இயேசு மேலே நோக்கி பார்த்துக்கலாம். 6000 வார்த்தை, 6000 பிசாசாக இருந்தாலும் 6 லட்சம் பிசாசாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு நாமத்தில் போ, வெளியே போனா அவ்வளோதான். இது போகுமா? இத்தனை பிசாசு இருக்குது, அது எப்படி போகும்? இதில் தம் கட்டுறதுக்கு நம்ம படாத பாடு. நம்ம பால் குடிக்கணும், நம்ம ஏதாவது சாப்பிடணும் போல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் திரும்ப சொல்கிறேன், 6000மோ 6 லட்சமோ பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்தில் 6000 வார்த்தையில் பேசுறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும், இயேசு என்ற நாமம் போதும். இயேசு நாமத்தை பயன்படுத்துங்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அன்றைக்கு மட்டுமல்ல பிசாசுகள் இயேசுவை பார்த்து பயந்து நடுங்கின. அன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கி ஒரு பிசாசு, ஒரு இயேசுவை பார்த்து எல்லா பிசாசும் பயந்துச்சு. இன்றைக்கி எல்லாருடைய உள்ளத்துலையும் இயேசு இருக்கிறாரு. அப்படின்னா பயப்படுறது நம்ம இருக்கக்கூட அவனாக தான் இருக்கணும். நீ வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிறீங்களா பிசாசு உங்களை அட்டாக் பண்ணும், நீங்கள் வரும்போதே அவன் ஓடி போயிடுறான். நம்ம தான் இப்போ ஒரு வேலை வந்துட்டா அப்படி கருப்பாக பின்னாடி உங்கள் நிழல் தான் வந்துருக்கு. இவங்க இமேஜினேஷன் என்னன்னா, ஐயோ பின்னாடி ஒருத்தர் வர மாதிரி, வேறு யாரில் உங்கள் நிழல் தாங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள் நிழல் தான். அப்படிதான் ஒருத்தங்க பாருங்கள், வீட்டில் இந்த சௌரி முடியா
ஜன்னலை தொங்க வச்சுருந்தாங்க. காற்று நல்லா அடிச்சு பாருங்க, அலறி அடிச்சு ஓ பேய் நல்லா முடி காற்றுல அடித்தாலும் முடி பறக்க தான் செய்யும். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். பயப்படாதீங்க, இயேசு என்கின்ற நாமம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. கர்த்தர் அவனை மடங்கெடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி அவன் ஆட்டம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம ஆட்டம் தான் அவன் வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு கிறிஸ்து பைபிள் போடப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. வேதத்தில் போடப்பட்டிருக்குது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது, நரகத்தின் சேனைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அவங்க நீங்கள் சொல்லணும், பிசாசே என் வாழ்க்கையில் உனக்கு இடம் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில் உனக்கு இடம் கிடையாது, என் குடும்பத்தில் உனக்கு இடம் கிடையாது, என் வேலையில் உனக்கு இடம் கிடையாது, என் சபையில் உனக்கு இடம் கிடையாது. அப்பாலே போ சாத்தானே. ஆமாம், அவ்வளோதான், டன், முடிஞ்சிச்சு. பயந்துட்டு இருக்காதீங்க. நம்ம எப்போதுமே இந்த டவுட்லேயே வாழ்கிறோம். போயிட்டானா கொஞ்சம் எட்டி பாருங்க. நம்ம ஆட்களில் பிசாசு வரட்டும் போதெல்லாம் போயிடுச்சு விசுவாசிக்கிறது கிடையாது. திரும்ப அப்போ ஒரு மாதிரி பார்க்கும்போது நீ யாருன்னு வாங்க, திரும்ப உள்ளே வருவான், திரும்ப வரட்டும், அடுத்து அது ஒரு மாதிரி நீ எங்கேருந்து வந்த, அப்படியே பேசி 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 பேசியே ஒரு பெரிய ஒரு ட்ராமாவே எடுத்துருவாங்க அந்த இடத்துல. அதில் வந்து ஊழியர்களுக்கு ஒரு சந்தோஷம் போல. இத்தனை பிசாசுக்கார பார்த்தீங்களா, அது என்ன பேசுச்சு பார்த்தியா, இனி யாருன்னு சொன்னிச்சு. ஐயோ, பிசாசு ஒன்று யாருன்னு அவ்வளோ மகிழ்ச்சியாப்பா, கர்த்தர் உன்னை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, அதை பார்த்து மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு பிசாசு சொல்லுது பாருங்கள், அதில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கிரேடு. ஏன் கர்த்தர் கொடுக்குற கிரேடை கடையில் அவன் கொடுக்க போகிறான் அவங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, கிட்டத்தட்ட எல்லா அவனுக்குள்ளேருந்து புறப்பட்ட 6000 பிசாசுகளும் 2000 பன்றிகள் உள்ளே போய் மாண்டு செத்து போச்சு. என்ன காமிக்கிறாருன்னா இயேசு, இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே பிசாசும் செயல்படுறான். கடைசி அவங்களுடைய கிளைமேக்ஸ் என்னென்னா, எப்படி பன்றிகள்லாம் மேட்லேருந்து மேலே போய் கடலில் குச்சி செத்து போச்சோ, அதே போல் எல்லாருடைய வாழ்வும் ஒரு நாள் நரக அக்கினிக்குள்ளே போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த சம்பவம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், கர்த்தர் இங்கே என்ன பேசி ரட்சிப்பை பற்றி பேசியிருக்கிறோம். இங்கே கர்த்தர் இவனை ரட்சிப்பதற்காகவே போகிறாரு, இவனை உயர்த்துவதற்காக போகிறார். வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு வந்தார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் பிசாசு எதுக்கு வந்தான்? திருடனுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். எங்கெல்லாம் திருடு, எங்கெல்லாம் அழிவு, எங்கெல்லாம் கொல்லுதல் நடக்குதோ நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்கே பிசாசு பின்னாடி நிற்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லைன்னு அவன் வந்து எதாச்சியாக செஞ்சிட்டான், தெரியாமல் பண்ணிட்டான், புத்தி போய் இது இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண இல்லை எல்லாத்துக்கும் காரணமே திருடுறாங்களா? சின்ன விஷயம், சின்ன திருடு திருநாலும் அதுவும் எங்க சின்ன பொய் சொன்னாலும் பொய் தான், பெரிய பொய் சொன்னாலும் பொய் தான். இல்லைங்க அவன் இன்னும் பெருசாக சொல்லிட்டான், பெரிய பொய்னா சின்ன பொய்னாலும் பொய் தான், தப்பு தான். சின்ன தப்பு செஞ்சாலும் அது பாவம், பெரிய தப்பு செஞ்சாலும் அது பாவம். புரியுது? நம்ம நினைக்கிறோம் சின்ன தப்பு தானே, அது ஒன்றும் பெரிய கர்த்தர் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். இல்லை, கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். வந்து பாருங்கள், பிசாசு ஏசரி கேட்குறான், என்னை வந்து அந்த பன்றிகளை அனுப்பும்படி தேவன் அனுமதிச்சார். தேவன் ஏன் அனுமதிச்சார்? பிசாசு வார்த்தை கேட்குற போல இருக்கும். இங்கே சொல்லப்போனால் சம்பவம் வந்து, பிசாசே நீ மனுஷனை அழிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ மிருகத்தை கொண்டுக்கு, ஆனால் மனுஷன் அழிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். இங்கு மனிதனுக்கு சாதகமாக தேவன் செயல்படுவதை பார்க்கின்றோம். ஆமென். கர்த்தர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கும் நானும் இறந்திருப்பேன், நீங்களும் இறந்துருப்பீங்க. நான் அடிக்கடி என் லைஃப்பை யோசித்து பார்ப்பேன். 93 நான் சாக கடந்தவன். 93 நான் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் இறந்துருவேன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வீக் ஆகிட்டேன். பைபிள் காலேஜ் படிச்சிருக்கும் போது 3 தடவை என்னுடைய சாவின் விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டேன். அவன் பிளான் போனான்னா சேலத்தை ஒரு வழி ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே பிசாத்து பிளான் பண்ணி, அன்றைக்கி 3 தடவை பாருங்கள் பிளான் போடுறதுக்கு பிளான் பண்ண. என்னைய பிளான் மக்களை வச்செல்லாம் கிடையாது, அவனே பிளான் பண்ணுது.
தேவன் காத்தார், தேவன் மீட்டார். சில நேரத்தில் அந்த அந்த சுச்சுவேஷனை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக. ஆண்டவரே இதற்காக என்னை மீட்டீரே, இதற்காக என்னை ரட்சித்தீரே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் மட்டும் இல்லை என்றால், கர்த்தர் மட்டும் இல்லை என்றால், நாம் நம்முடைய சொல்கிறாங்களோ உலகத்தை சொல்லுவாங்க, ஏன் கல்லறையில் மரமே வளர்ந்துருக்குங்க அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி தான். சிலதை யோசித்து பார்ப்பேன், என்னுடைய பழைய நாட்கள் யோசித்து பார்ப்போம் உட்காந்துட்டு, இயேசு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். இயேசு மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்வு என்னவாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சிலதில் என்ன அதை ஜீரணிக்கவே கற்பனை பண்ணியே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். சே, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் என்னை மீட்டாரு, ரட்சித்தாரே, என்னை காப்பாற்றினாரே, என்னை உயர்த்த வேண்டும் என்று பைபிள் போடு, நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். சொல்லுங்க, பரிபூர்ணம். ஆமென். ஆகவே தேவன் நம்முடைய நல்வாழ்வில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. தேவன் பெரிய பெரிய உயர்வுகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் மேன்மை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 15ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அதில் 15, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மீட்டெடுக்கிறது மட்டுமல்ல, வஸ்திரங்களால் நம்மை உடுத்துவிக்கிறவர். இவன் பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தானா வஸ்திரம் இல்லாதவனாக இருந்திருப்பான் போல, இல்லைங்களா? பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து. அப்போனா புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உலகம் பாருங்கள், ஒரு சோசியல் மீடியாவில் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலாம், யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாணம் உள்ளதாகவே வர ஆரம்பிச்சிருங்க அப்படின்றார் ஒரு சோசியல் மீடியாவில் உள்ளவர். வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த எல்லாமே மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பிளாட்ஃபார்முமே ட்ரெஸ் இல்லாமல் பார்க்குறது தான் அதிகமாக உருவாகுன்றார். வந்து இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் நடக்கிற காரியத்தை பாருங்கன்றார். வந்து இதில் பிசாசுடைய செயல்கள். அவங்க பாருங்கள், இப்போ பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் இப்போயே பிள்ளைகளுக்கு உடம்பெல்லாம் மூடுறது கற்றுக் கொடுக்கணும். வந்து இல்லைங்க, இப்போ படமை எப்போங்க மூடுவேன், எப்போங்க போடுவாங்க, இப்படி விட்டு பாருங்கள், பிற்காலத்தில் அதுவே பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். நான் வந்து பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கூடாதுன்னு அதை சொல்ல வரல. நாகரிகமான ஆடைகளை பிள்ளைகளுக்கு உடுத்தும்படி உற்சாகப்படுத்துங்கள். இங்கே தெரியுதுமா, அங்கே தெரியுதுமா, அங்கே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தேவை கிடையாது. சிலர் சொல்கிறாங்க, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் தெரியும். இல்லைங்க, எனக்கு பெண் பிள்ளை இருந்தாலும் நான் இப்படி தான் கொண்டு போவேன். எங்கள் 2 ஆம்பளை பிள்ளைகளையே பத்திரமா பொக்கிஷமாக பாதுகாத்து வரேன்னா, பெண் பிள்ளைங்க இருந்தாலும் எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போவேன்றது தெரியும் உங்களுக்கு. என்ன சொல்கிறேன்னா, வஸ்திரம் தெரியுது. பிசாசுடைய கேரக்டர்கள் எப்படி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போகணுன்னு பிசாசுடைய கேரக்டர். நீங்கள் பாருங்கள், பைத்தியம் பிடிச்சவங்க, மென்டல், இவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி கிழிச்சு போட்டுருவாங்க. வந்து இதில் பிசாசுடைய கிரியைகள். தேவன் வஸ்திரத்தை உண்டாக்கி அவனுக்கு உடுத்துவித்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கு. தேவன் இங்கேயும் பண்ணுற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவனை மீட்டது மட்டுமல்ல, ரட்சித்தது மட்டுமல்ல, பிசாசை விரட்டினது மட்டுமல்ல, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பயப்படுறாங்க அவங்க. வந்து புத்தி தெளிந்திருக்குது பாருங்க. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட உடனே உயர்வு ஆரம்பித்து விட்டது. ஆமென். இந்த உயர்வு எவ்வளோ தூரம்? பரலோகம் போகிறவள உயர்ந்துக்கிட்டே இருப்போம். உயரே மேலே மேலே மேலே, அந்த மாதிரி தான். அப்படி தான் கொண்டு போவார் தேவன். உயர உயர கொண்டு போயிட்டே இருப்பார். வந்து தேவன் நல்ல ஆடைகளை உடுத்துவிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கெட்ட குமாரன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து வரான் பாருங்க. புத்தி தெளிந்து வந்தோடனே அப்பா செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தங்கள்லாம் கொடுத்த பிற்பாடு அவனுக்கு என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அவன் வரும்போதே பாருங்கள், எல்லாம் ரொம்ப அக்லியாக தான் வந்திருப்பான். ஆனால் அவனை அழகாக ஆக்கி அவனுக்கு பாருங்கள் மோதிரத்தை போட்டு, வஸ்திரம், நல்ல வஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம். அப்போனா அவன் எப்படி வந்திருப்பான்னா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸில் வந்திருப்பான். கர்த்தர் பார்த்தார், இதெல்லாப்பா அவன் லைஃபு, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. ஆமென். தேவ பிள்ளைகளே, நல்ல ஆடைகள் உடுத்தி கொண்டு வாருங்கள். சபைக்கு வரும்போது நல்லா நீட்டாக வாங்க. இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி நம்ம பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் போகிறப்ப நல்லா மேக்கப் பண்ணுறோம்,
ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமே என்ன, ஹலோ பக்கம் நல்லா மேக்கப் பண்ணிட்டு வாங்க. 10 மணிக்கு வர்றதுக்கே லேட்டாக வர்றதுக்கே சொல்கிறீங்க, மேக்கப்லாம் பண்ண ஆரம்பித்தா என்னன்னா அடிக்கிற மாதிரி மேக்கப் பண்ணாதீங்க. நார்மலாக மேக்கப் போதும். அதுக்குன்னு நீங்கள் வந்து பியூட்டிஷனை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண பொண்ணை 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி சொல்ல வரல. இருக்கிற காரியத்தை நீட்டாக வாங்கன்ற வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்க. போகும்போதே பாருங்கள், நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை பார்க்க போகிறோம், ஆண்டவரை தரிசிக்க போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, புறச்சாதிகள் எடுத்துக்கங்க. அவங்க கோயிலுக்கு போகும்போது எப்படி போவாங்க தெரியுங்களா? எப்படி போவாங்க? நீங்கள் வந்திருக்கிற புடவையில் போவாங்களா? சொல்லுங்கள், எப்படி போவாங்க? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி போவாங்க? முதல்ல எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? நல்லா குளித்து தலைக்கு நல்லா சூப்பராக பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் அழகாக நீட் பண்ணிட்டு அதில் கையில் வேறு என்னென்னங்க அதாவது வாழைப்பழம், தேங்காய், அது இது லொட்டோஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது கொண்டு போகிற இதே அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி போவாங்க. நம்ம பைபிள் தூக்கிட்டு வருது பாருங்கள், கிழிஞ்சு போன பேகு, இத்து போன பேகு. அவன் பாருங்க இத்தனைக்கும் கீழ் அங்கே போய் கீழே சாமி தரிசனம், அதுக்கு அவ்வளோ கீழே நிற்கிறான் பாருங்க. காலையிலே போய் நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஆண்டவர் தான், அது ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒன்றும் இல்லைங்க. ஹலோ, அவன் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் கிடைக்காம சில பேர்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறாங்க வந்து, தெரியுங்களா? அது அந்த டைமில் போகணுன்ற புக் பண்ணுறாங்க. தேவன் எவ்வளோ நம்ம என்ன கிருபையை போக்கடிக்கிறோம். தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிற நாம் கிருபையை போக்கடிக்கிறோம். நாம் அந்த அவர்களை போல வந்து கேவலம் இன்னும் பார்க்கறதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பைபிளில் போடப்பட்டிருக்குது, தைரியமாய் கிருபாசனத்தினர் வாருங்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. நீங்கள் தைரியமாக வரலாம். ஆனால் எப்படி வாங்க? கனம் பண்ணி வாங்க. ஒரு விக்கிரகத்தை வழிபடுகின்ற ஆட்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி மரியாதை கொடுத்து அது எவ்வளோ அழகாக நீட்டாக அழகான ட்ரெஸ்ஸை புடவை கட்டிட்டு வேஸ்ட்டு புடவை இதெல்லாம் கட்டிட்டு அழகாக போகிறாங்களோ, அதே மாதிரி இங்கே கர்த்தர் ஜீவனில் தேவனை ஆராதிக்க வரவங்க சாதாரணமான தேவனை ஆராதிக்க வரல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வரோம். நல்லா வாங்க, பக்கம் நல்லா வாங்க. அதுக்குன்னு வீட்டில் போய் நீங்கள் சண்டை போட்டு பாஸ் நல்லா வாங்கன்றிருக்கிறாரு, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு நீங்கள் பாட்டுக்கா நீங்கள் ஒழுங்காக இருக்கிற புடவையை ஏற்கனவே பீரோ கணக்கில் அவ்வளோ புடவை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வேற புடவை கட்டி தொல்லை பண்ணுவாயான்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது இப்போ வீட்டில் தொல்லை பண்ணுறதுக்காக கிடையாது, இருக்கிறதுலே நல்லா பெஸ்ட்டான ட்ரெஸ் எடுத்து நான் எப்போதும் அப்படி தான். ஒரு நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலமே பீரோ போவேன், இருக்கிறது எனக்கு எது பெஸ்ட்டாக தோணும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வெளியே வச்சிருவோம். வந்து நல்லா வாங்க, சொல்லுங்கள், நல்லா வாங்க. ஆமென். சரி, இதை சொல்லிட்டு போனால் வேற எங்கேயோ போயிடுவோம். தேவனை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, நல்ல வஸ்திரங்களை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புத்தி தெளிந்து இந்த இடத்துல பார்க்குறோம், லேகியோன் பிசாசு பிடித்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். முன்பு பைத்தியம் பிடிச்சவன், முன்பு காடு மேடு என்று அலைந்தவன், இப்போ நிலையே மாறிடுச்சு. இப்போ அப்படி இல்லை, புத்தி தெளிந்து நல்ல நிதானமுள்ள ஒரு ஆளா இயேசு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான் வந்து. ஆமென். நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகவே நீ சாபம் இல்லை, இனிமேல் ஆசீர்வாதம் மட்டுமே. புரியுதுங்களா? இந்த சாபத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, சந்தேகத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போ புத்தி தெளிந்ததனால் சொல்லணும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லணும். சொல்லணும், இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். புத்தி தெளிஞ்சிருச்சு, இயேசுவே ஆண்டவர். 16 படிக்கிறேன் பாருங்க, 16 படிச்சு காமிக்கிறேன். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்கள் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் இலைகளை விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நம்மளால் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே உங்கள் கூடயே வந்துடுறேங்கய்யா, அப்படியே என்னையே கூட்டிகிட்டு போங்க ஐயா, ஏற்கனவே உங்களுக்கு 12 சீசர்கள் இருக்கிறாங்க, நீ சீசனாக கூட வச்சுக்க வேண்டாம்,
உங்கள் செருப்பு சுமக்கிற, உங்கள் ட்ரெஸ்ஸை சுமக்கிற, ஏதோ உங்கள் வீட்டில் பாத்திரத்தை சுமக்கிற ஒரு ஆளாவது வச்சுக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். உங்கள் கூட வச்சுக்கின்றான் பாருங்கள். அப்போ ஏசு சொல்கிற 19 வசனம், ஏசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஏன் சொல்கிற, நீ என் கூட வர வேண்டாம், நீ என் கூட வர வேண்டாம், நான் உன் கூட இருப்பேன். அவர் சொல், நீ என் கூட வர வேணாம், நான் உன் கூட இருப்பேன். நீ போய் சொல்லு, உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? நான் உன்னை எப்படி ரட்சித்தேன், உன்னை எப்படி மீட்டேன், இன்னைக்கு எந்த லெவலில் உன்னை உட்கார வச்சிருக்கிற, இதை போய் அறிவி. நீ விடுதலையாக இருப்பது நன்றாக இருப்பதையும் அது உனக்கு அதை போய் அறிவி. கர்த்தர் உன்னை எப்படி மீட்டார்ன்ற அறிவி. ஏன் உங்களை கர்த்தர் ரட்சித்தாரு? உங்களுக்காக மட்டுமல்லங்க, எல்லாருக்கும் அதை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் விடுதலை நன்றாக இருப்பது ஏதோ நீங்கள் சம்பாதிச்சது கிடையாது, தேவனுடைய கிருபை. ஆகவே தேவ பிள்ளைகளை, உங்களைப் போலவே அநேக மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே பார்க்குறோம், கர்த்தர் உனக்கு இறங்கி, ஆமேன் சொல்லுங்க, இறங்கி, ஆமேன். கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டிருக்கிறார். சொல்லுங்க, என்னை கிருபையாய் மீட்டிருக்கிறார். ஆமேன். இதை போய் சொல்லுங்க மக்கள், உன் வீட்டில் போய் சொல்லுங்க. நிறைய பேர் பாருங்க, கூட சில பேர்லாம் பாருங்க, மைக்கு பிடிச்சி சாட்சி சொன்னாதாங்க சாட்சி மாதிரி இருக்கும். இல்லைங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்த விதங்களை முதல்ல நீங்கள் அறிவிக்க வேண்டியது உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள். ஏசு கிறிஸ்துடைய டீச்சிங் என்ன? இவன் கூட வரேன்றான், ஊழியத்துக்கு வரேன்றான். ஊழியத்துக்கு வரேன்னு சொன்ன ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் சொல்லணும், என்னங்க இன்னும் ஊழியத்துக்கு வர்றது எவ்வளோ ஒரு பெரிய வேலையாக இருக்குது, இல்லை இந்த வேலைக்கு வரவன்னு நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களே. இல்லைப்பா, முதல்ல கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை, உனக்கு செய்தவைகளை எல்லாம் நீ உன் இனத்தாரத்திற்கும் உன் இனத்தாரத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி. நான் கேட்குறேன், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாக சுவிசேஷத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை அறிவித்திருக்கிறீர்கள்? ஒரு சிலர். உங்கள் வேலை, உங்கள் ப்ராஜெக்ட் இன்றைக்கி ஆரம்பிக்குது. என்ன ப்ராஜெக்ட் தெரியுங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறார் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் மட்டும் போய் சொல்லுங்கள். உங்களை மீட்ட விதத்தை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தின விதங்களை சொல்லுங்கள். முன்னாடி அப்படி இருந்தேன், இன்றைக்கி கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்லுங்கள். ஆமேன். புரிஞ்சுங்களா? இதுதான் நம்முடைய வேலை. புரிஞ்சுங்களா? கர்த்தர் ஏன் ரட்சிப்பு என்பது என்ன? உயர்வு. கர்த்தர் அவனை அப்படியே விடலை, அப்படியே போ, பண்ணியோட பண்ணியா போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடலை. தேவன் சாவை விரும்பவில்லை, தேவன் வாழ்வை விரும்புகிறார். புரிஞ்சுக்கங்க, நல்வாழ்வை விரும்புகிறார். 6000 பிசாசு பிடித்தவர்களை மீட்டார் என்றால் உங்களை மீட்பது கர்த்தருக்கு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம ஆவிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ ஆத்துமாவிலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். அதற்கு கர்த்தர் என்னத்தை வைத்திருக்கிறார்? பைபிளில் போடப்பட்டிருக்குது. எடுத்து படிப்போம். கொரிந்தியர் புஸ்தகம் போவோம். 1 கொரிந்தியர் நான் படிக்கிறேன், 18ஆம் வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 1:18 1 கொரிந்தியர் 1:18. அந்த சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்தை கற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க, விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க, விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க சொல்ல, விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க, விசுவாசிக்கிறவர்களை உயர்த்த. ரட்சிக்க என்றால் உயர்த்த. அப்போ தேவன் எதை பண்ணி உங்களை உயர்த்துவதற்கு என்ன டூல் வச்சிருக்கிறாரு? பிரசங்கம். ஆமென். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. நான் பிரசங்க நேரம் சாதாரணமான ஒரு நேரம் இல்லை. நீ நினைக்கிறது பைத்தியம், என்னங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, ஒருத்தன் பேசுனா எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, வேற பொழப்பு இல்லை. கோயிலுக்கு போனோமா, தொட்டு கும்பிட்டோமா, வரலாம், சாமி தரிசனம் பார்த்தோமா, வரலாமா, அதை விட்டுட்டு போய் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே என்று உலகத்து மக்கள் உங்களை பார்த்து கேட்கலாம்.
எங்களாலாம் அவன் நேரம் உட்கார முடியாதுங்க, அவர் படி பேசிகிட்டே இருக்கிறார், ஒரு நேரம் போகிறதே தெரியல போல பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஏன் பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம்? பைபிளில் போடப்பட்டிருக்கு, இது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க, விசுவாசிக்கிறவர்களை உயர்த்த தேவனுக்கு பிரியமாயிற்று எழுதினிருப்போம். அப்போ பிரசங்க நேரம் ரொம்ப வேல்யூபிளான நேரம். ஏன்னா இது உங்களை உயர்த்துகின்ற ஒரு நேரம். ஆமென். உங்கள் உயர்வுக்காக தேவன் பேசுகின்ற ஒரு நேரம், உங்கள் உயர்வுக்காக கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கின்ற நேரம், உங்கள் உயர்வுக்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்ற நேரம், உங்கள் உயர்வுக்காக கர்த்தர் உங்களோடு இடைப்படுகின்ற நேரம் இந்த பிரசங்க நேரம். ஆமென். அடுத்த வாரம் தொடர் வந்தது, காரியம் முடியல, அடுத்த வாரம் கொஞ்சம் பேசப்போ அதுலேருந்து. அப்போ உயர்வை எதிர்பாருங்கள். நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். என்ன எதிர்காலம்? உயர்வின் எதிர்காலம். உயர்வை எதிர்பாருங்க. ஏன் கர்த்தர் ரட்சித்தார்? நம்மளை அப்படியே அம்போன்னு விடுறதுக்காக கிடையாது, எக்கெடுக்கிட்டு போகணுன்றதுக்காக கிடையாது. தேவ திட்டம் என்ன? ஏன் ரட்சித்தார், ஏன் மீட்டார்? இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே. சிறியவனை பொழுதில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, குப்பையிலிருந்து ரட்சித்து, குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களும் ஜனத்தின் அதிபதிகளும் உட்கார பண்ண வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களாக நமக்கு அது உயர்வை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு எங்களோடு பேசணும்படியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இரட்சித்தது காரணமே உயர்த்துவதற்காகவே, முன்னேற்றுவதற்காகவே. ஹல்லேலூயா. நாங்கள் கீழே போவதற்காக கிடையாது, நாங்கள் தரித்திரத்தில் வாழ்வதற்காக கிடையாது, நாங்கள் மட்டமான வாழ்க்கை வாழ்வதற்கு கிடையாது. இந்த பூமியிலேயே உயர்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே கர்த்தர் எங்களை ரட்சித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பை குறித்து கனமுள்ளவர்களாக, ரட்சிப்பு குறித்து மரியாதை உள்ளவர்களாக, ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே போற்றுதலுக்குரியவராக இருக்கிற ஒவ்வொரு மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் கொடுத்த நல்ல இந்த நேரத்துக்காக வேலைக்கார ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே உயர்தரமான ஒரு வாழ்வை எதிர்பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் உன்னை தேடி வரும் என்பதாக உன்னுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முடிவு உண்டு என்று விசுவாசிக்கிறோம். நல்ல எதிர்காலம் உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நல்ல உயர்வை பார்க்கட்டும், வர வர உயர்வை பார்க்கட்டும். 2025 நம்முடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லா காரியமும் ஆண்டவரே இந்த கடைசி மாதங்கள் 2 மாதங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நீ காத்திருந்த காரியத்தை பெற்றுக்கொள்வாய், 2 மடங்காய் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகள் அவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், மனைவி பிள்ளைகள் கணவனை ஆசீர்வதிக்கிறேன், வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். போக்கில மரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை குறித்து மகிழ்ச்சியுள்ளவர்களாக மாறட்டும், ரட்சிப்பை குறித்து பெருமிதம் கொள்ளட்டும். இயேசு என்னை மீட்டார் என்று சொல்லி மகிழட்டும், அதை பற்றி பேசட்டும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடட்டும். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி செய்தவைகளை முதலாவது தன் வீட்டாருக்கும் உம்முடைய பிள்ளைகளை அறிவிக்கிறவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. மிகப்பெரிய சுவிசேஷ ஊழியத்தை இந்த மனிதன் செய்தது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்யட்டும் ஆண்டவரே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.